ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் திவ்யா அருண். ஏஜ் 36 ஆகுது. நான் ஊட்டில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த ஹெல்த்தி கம்யூனிட்டிக்கு நாங்க வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், என்னோட கோச்சஸ், அவங்களோட ஹெல்த் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பிஃபோர் என்னோட ஹெல்த் எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு 2 பேபிஸ்மே சிசேரியன். ஸோ சிவியரான பேக் பெயின் இருக்கும், ஹீல் பெயின் இருக்கும். பை ப்ரொஃபஷன் ஒரு 13 இயர்ஸாக கெசட்டட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப லோ இம்யூனிட்டியில் அடிக்கடி கோல்ட் அண்ட் ஃபீவரால் அஃபெக்ட் ஆகிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒரு 28 கேஜிஸ் எக்ஸஸ் வெயிட்லேயும் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே என்னோட ஹீல் பெயின்லேருந்து நான் ரிலீவ் ஆனேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிசல்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ண ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 4.5 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணேன். அதுலேருந்து என்னோட அந்த ப்ராசஸில் என்னோட பேக் பெயின்ல இருந்தும் நான் வெளியில் வந்தேன். அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணதில் ஒரு 28 கேஜிஸ் வந்து லாஸ் பண்ணி இப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கேன். என்னோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுவார். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் அருண். ஏஜ் 39 ஆகுது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சிவியரான பேக் பெயினும் ஹெட் ஏக் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக ஒரு 15 கேஜி வெயிட் அதிகமாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஹெட் ஏக்கும் பேக் பெயினும் கிளியர் ஆனதுனால அந்த ப்ராசஸில் எனக்கு 15 கேஜி வெயிட் லாஸ் பண்ணி இப்போ ஃபிட்டாக ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு மெயினான காரணம் என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார், பிரியா கிருஷ்ணகுமாரை வந்து இந்த குட் கம்யூனிட்டிக்குள்ளே இன்வைட் பண்ணது மட்டும் தான். தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலி எங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் நான் என்னோட கிட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் கிட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதில் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாத கிட்ஸாகவும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி ரிசல்ட்ஸை பார்த்து எங்கள் என்டையர் ஃபேமிலி ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்காங்க. இதுக்காக நான் என்னோட கோச்சஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியா கிருஷ்ணகுமாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இப்போ நம்ம எல்லாருமே பார்க்க போகிற எஜுகேஷன் செஷன் தான். அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் சபாபதி முத்துக்குமார் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து. ஆக்சுவலி வந்து இதில் எஜுகேஷன் செஷனில் சார் சொல்லி கொடுத்த ஈட்டிங் ஹேபிட்ஸு அண்ட் வாட்டர் இன்டேக் பற்றின இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி நான் மெயினாக சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கிறதுனால நான் ட்ராவல் நிறையா பண்ணுவேன். அப்போ வந்து வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக பண்ண மாட்டேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட யூரினரி ட்ராக் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு யூரினேஷன் வந்து பிளட்டோட போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 5 to 6 days வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு தான் நான் டிஸ்சார்ஜ் ஆவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சார் சொல்லி கொடுத்த வாட்டர் இன்டேக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணதுல வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இஷ்யூவே எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்காக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சாருக்கு.